இப்போ ஆதிரைக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரில. வினோத் என்ன சொன்னாலும் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி கொளுத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களான்னு புரியல. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாப்புல எஃப்ஜே கிட்ட. எஃப்ஜே வந்து ஆதிரையுடைய ஃப்ரெண்டு. ஸோ அதனால தான் அவர் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையில் அப்படி என்னதான் தப்பு இருக்குன்னு தெரில. அப்படி எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சண்டையை வந்து போட்டிருக்காங்க. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்யணும். அதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸே திவாகர் வெளியேறுவதற்கான காரணம் வந்து வினோத் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆதிரை மேலே வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துருக்காப்புல, கேஸ் போட்டிருக்காப்புல. ஸோ இதுதான் வந்து விசாரணைக்கு வந்து வந்திருக்கு. இது ஆக்சுவலாக பேசும் பொருள் ஆகக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதனால தான் இத்தனை ப்ரோமோக்கள் அவ்வளோ பயங்கரமாக வந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா வினோத் அவர்கள் வந்து திவாகர்கிட்ட எப்படி பழகிட்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம் சில விஷயங்கள். ஆனால் நிறைய விஷயங்கள் உள்ளேருந்து பார்த்த ஆட்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அது சாட்சியெல்லாம் கூப்பிட்டு வேறு மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வினோத்துக்கு எதிராக வியானா அவர்களாக சாட்சி சொல்லியிருக்காங்க. பட் இந்த கேஸில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி வினோத் அவர்கள் வின் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ என்னென்னா அந்த இடத்துல பயங்கரமான ஆர்கியூமெண்ட் வந்து போயிருக்கு. அந்த ஆர்கியூமெண்ட்டில் வினோத் அவர்கள் கத்திருக்காப்புல. அவர் மட்டுமே கத்திட்டா எப்படி? அப்போ ஆதிரை கத்தாமல் விடுவாங்களா? ஆதிரை வந்து சாதாரணமாக பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா கத்துற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களும் பயங்கரமாக கத்திருக்காங்க. குமஸ்தாவாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஃப்ஜே இருக்காப்புல. அப்போது எஃப்ஜே அவர்கள் வந்து வினோத் அவர்கள் அண்ணே நிறுத்துனா அமைதியாருண்ணா, சும்மா கத்தாதண்ணா அப்படின்னு சொல்லி அடைக்கிருக்காப்புல. அப்போ வினோத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஃப்ஜே வந்து நான் கத்தினா மட்டும் தான் வந்து கேட்பாப்புல. ஏன் ஆதிரையெல்லாம் எவ்வளோ அட்ராசிட்டி வந்து பண்ணிகிட்டு இருக்கு, அந்த பொண்ணுலாம் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால கேட்காம விட்டாரோ அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. ஏன்னா அந்த வார்த்தை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னார்ல, அந்த வார்த்தை பயன்படுத்தாமல் காதலிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கூட வந்து சொல்லியிருக்கலாம். ஓகேவா, கெட்ட வார்த்தையில் கூட. அது வந்து கரெக்டாக இவங்க 2 கிலோ என்ன மாதிரி ஒரு ஜோடி பாருங்கள். இவங்க 2 பேர் சேர்ந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரைக்கு பெரும் பிரச்சனையாக வந்திருக்கு. ஏன்னா இப்போது எஃப்ஜேவை வந்து பயங்கரமாக எதிர்க்கிறாங்களாம். நம்மளுடைய ஆதிரை எதிர்க்கிறா அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் எப்படி அது ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், அது வந்து தப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது வினோத் நேரடியாக கூட்டின்னு போயிடுவேன். நான் என்னப்பா தப்பாக சொல்லிட்டேன், சொல்லுப்பா, அவ்வளோ அட்ராசிட்டி நடக்குது, நான் கத்தினா மட்டும் வந்து கேட்குறாப்புல, உங்களை வந்து கேட்கவே இல்லை. ஸோ அதனால் நீ ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால கேட்கலையோ என்னமோ அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அவ்வளோதானப்பா நான் கேட்டேன், அதுக்கு என்னப்பா இவங்க இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி வினோத் அவர்கள் வந்து எஃப்ஜே கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பெரிய பிரச்சனையும் வந்து உருவாகிருக்கு. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த டாஸ்க்கையும் இவனுங்க ஒழுங்காக பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா கத்திக்கிட்டே வந்துருப்பானுங்க, சாதாரணமான விஷயத்துக்கே கத்துவானுங்க, கத்துற இடத்துல கத்தாமல் இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகே மக்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வினோத் அவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு என்ன வார்த்தை சொல்லியிருந்தால் ஆதிரி அமைதியாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை செய்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.